மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாய அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் வட மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தலைநகர் டெல்லியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மத்திய அரசு 3 வேளாண் சட்டங்களை அறிமுகப்படுத்தி திங்கட்கிழமையுடன் ஓராண்டு நிறைவடைந்தது. அதை ஒட்டி 40 விவசாய சங்கங்களை உள்ளடக்கிய சம்யுக்தா கிஷான் மோர்ச்சா அமைப்பின் சார்பில் நாடு தழுவிய அளவில் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆளும் காங்கிரஸ் அரசு முழு ஆதரவு அளித்தது. அமிர்தசரஸ், ஜலந்தர், பதான்கோட், லூதியானா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. பேருந்துகள், ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. அனைத்து கடைகளும் மூடப்பட்டதால் மாநிலமே ஸ்தம்பித்தது. ஹரியானா மாநிலம் பராதூர்கர் பகுதியில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தண்டவாளத்தில் அமர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட்டனர். பல்வால் பகுதியில் விவசாயிகளின் மறியல் போராட்டத்தால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் முடங்கின. சோனிபட் நெடுஞ்சாலையில் விவசாயிகள் பேரணி செல்வதை தடுப்பதற்காக போலீசார் கான்கிரீட் கற்களை வைத்து சாலையை மறித்தனர். இதனால் அங்கு போக்குவரத்து முடங்கியது. டெல்லியை சுற்றியுள்ள காஜிபூர், சிங்கு உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் விவசாயிகள் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. போராட்டக்காரர்கள் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்க எல்லைப் பகுதியில் துணை ராணுவப் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் குருகிராம் மற்றும் நொய்டாவில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரு அடி கூட நகர முடியாமல் முடங்கின. நொய்டா எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் போலீசாரின் தடுப்புகளை தகர்த்தெறிந்துவிட்டு பேரணி சென்றதால் பதற்றம் நிலவியது. காசிபூரில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற டெல்லி காங்கிரஸ் தலைவர் அனில் சௌத்ரியை போராட்ட களத்தை விட்டு வெளியேறும்படி விவசாயிகள் அறிவுறுத்தினர். பீகாரின் ஹாஜிபூரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினர் சாலையை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். அதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோன்று ஒடிசா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆந்திர மாநிலத்தில் ஆளும் YSR காங்கிரஸ் கட்சியும் முழு அடைப்பிற்கு ஆதரவு தெரிவித்ததால் திருமலை திருப்பதி தவிர்த்து மாநிலம் முழுவதும் பேருந்து சேவை முடங்கியது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் சிலர் சாலையில் படுத்து உருண்டபடி மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கேரளாவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டதால் திருவனந்தபுரம் முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. கொச்சியில் தொழிற்சங்கத்தினர் மழையை பொருட்படுத்தாமல் மனித சங்கிலி அமைத்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகள் போராட்டம் வெற்றியடைந்துள்ளதாக பாரதிய கிசான் சங்க தலைவர் ராகேஷ் திகைதி தெரிவித்துள்ளார்.
விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் அரசு முழுமையாக தோற்றுவிட்டதாகவும் பேச்சுவார்த்தை நடத்த வர மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். हम भी बात करने को तैयार है, वे भी बात करने को तैयार है, लेकिन बात हो नहीं रही. पूरी सरकार फेल हुई है. किसानों के लिए आलू का किसान बर्बाद हुआ, एमएसपी पे खरीद नहीं होती, ये सारी चीजें हैं. पूर्ण रूप से रोजगार के मोर्चे पे सरकार फेल हुई है. விவசாயிகள் போராட்டம் காரணமாக டெல்லி அம்பாலா ரயில் வழித்தடத்தில் 25 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதுமாக திமுக தோழமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வணிகர்கள் கடைகளை அடைத்து ஆதரவு தெரிவித்தனர். சென்னை அண்ணா சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ், மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஏகமனதாக அந்த சட்டங்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி இன்றைக்கு இந்த பந்து போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தாமதிக்குமானால் இந்த போராட்டம் தீவிரமாகும் என்பதை மோடிக்கு எச்சரிக்கையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். சென்னை தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். கோவை ரயில் நிலையம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மதுரையில் மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் தலைமையில் தொழிற்சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் திமுக மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற சிறுவர்கள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலையை அடுத்த அண்டம்பள்ளம் கிராமத்தில் மன்னார்குடி திருப்பதி விரைவு ரயிலை மறிக்க விவசாயிகள் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஓட்டுநர் ரயிலை மின்னல் வேகத்தில் இயக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தண்டவாளத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தேவைப்பட்டால் அந்த சட்டத்தை ஏற்றலாம், தேவையில்லை என்றால் வாபஸ் வாங்கிட்டு வேற புதிய சட்டத்தை ஏற்படுத்தலாம். ஆனா மோடி அரசாங்கம் அடாவடித்தனமாக அந்த பாராளுமன்றத்திலே அவர்கள் பண்ணுகிற அராஜகமும் அடாவடித்தனம் என்பது கொஞ்சம் நம்பில்ல. அரியலூர் மாவட்டம் சேனாபதி கிராமத்தில் விவசாயிகள் தங்களது முகத்தில் மண்ணை பூசிக்கொண்டு வாய்க்காலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதேபோல் மயிலாடுதுறையில் ஆக்கூர், செகோவில் உள்ளிட்ட இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டன. புதுச்சேரியில் இந்திரா காந்தி சிலை அருகே INTUC தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இதனால் அங்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.